வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரலாறு பேசி நான் ஜெயிக்கலாம். நம்ம வந்து சயின்ஸ் கிளாஸ் வந்து பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட் கிளாஸ் தான் வந்து பார்க்கணும். ஏன் என்றால் நேர் விருப்பம் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட வந்து இருக்குங்க சரிங்களா ஓகேவா. ஏன்னா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன எனக்கு கான்செப்ட் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன் கேட்டிருந்தாங்க ஓகேவா. அவங்களுக்காண்டி நம்ம எல்லாத்துக்காண்டி தான் இந்த வீடியோ அவங்களுக்கே தெரியல. பட் இருந்தாலும் அந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி கேட்டோம். சின்ன டாபிக் தெரியல. ஜஸ்ட் கான்செப்ட் கிளியர் பண்றது. நம்ம வந்து ஒரு ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கோம். 2 வருஷமா படிச்சு டெஸ்ட் போடுற மாதிரி போயிட்டு இருக்கோம். பட் ஊரெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட் வந்து பார்ப்போம். 4 மாசம் வந்து சாலிடா வந்து இருக்கு. யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து பார்ப்போம். சில கான்செப்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு எனக்கு புரிய மாட்டேங்கி சொல்லித்தாங்க சரி இந்த தேவைப்பட்டா நீங்க வந்து சொல்லுங்க நம்ம வந்து பார்ப்போம். டைம் கிடைக்கிற நேரத்துல நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸா வந்து போட்டுக்கலாம் ஓகேவா. ஓகே எப்படி நம்ம இன்னைக்கு கேட்டது வந்து என்ன பார்க்க போறோம் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து பார்க்கணும். ரொம்ப ஒன்றும் பெருசு எல்லாம் கிடையாது சின்ன டாபிக் தான். என்ன பேரு எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்கணும். என்ன மேம் இங்கிலீஷ்லயே சொல்றீங்க தமிழ்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் தெரிய மாட்டேன்னு கேட்பேன். தமிழ்ல இதோட பேர் வந்து தனிமங்களும் சேர்மங்கள். என்ன பேருங்க தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். சரியா இதுதான் வந்து டாபிக். முதல்ல அணு ஆட்டம்ஸ் தான் என்னது மாலிகுல்ஸ் தான் என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து என்ன தெரியும்னா எடுத்த உடனே ஸ்கூல்ல வந்து ஏபிசிடி தான் சொல்லி தராங்க. அதே மாதிரி நமக்கு என்ன தெரியணும்னா இந்த எண்ணங்கிறது தெரியும். சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா தமிழ்ல என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படின்னு பேர். அணு அப்புறம் மூலக்கூறு இது வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா இது ஃபர்ஸ்ட். ஆட்டம்னா என்னதுங்க ஆட்டம்னா என்னது எங்களுக்கு தெரியாம தான் நான் தமிழ் பற்றி கேட்கேன். நீங்களே எங்கிட்ட கொஸ்டின் கேட்டேன். ஆட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும் ஒரு எந்த வார்த்தை எந்த மொழி சொல் அப்படிங்கிறது இல்லைன்னா ஆட்டமா கண்டுபிடிச்சவர் யாரு அப்படிங்கிறத சொல்லு. ஓகேவா யாரு அப்படிங்கறத யோசிங்களா. அதாவது அட்டம் அணு அப்படிங்கிற சொல் வந்து ஒரு லத்தின் சொல். சரியா ஒரு லத்தின் சொல். அட்டாமஸ் அப்படிங்கிற வார்த்தையில தான் வந்துச்சு. தாமஸ் என்ன இருக்கும்னா டிவிசிபிள் பிரிக்க முடியக்கூடிய பிரிய இயலக்கூடிய ஒரு பொருள். அட்டாமஸ் என்ன இருக்கும்னா இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் பிரிக்க இயலாத பொருள். சரியா இட்ஸ் அன் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் பிரிக்க இயலாத ஒரு துகள் அப்படிங்கிறத வந்து அட்டாமஸ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா ஆட்டம் அப்படிங்கிறது பிரிக்க முடியும். தாமஸ் அப்படிங்கிறது பிரிக்க முடியும். ஆனா அட்டாமஸ் ஏன்னா ஆப்சன் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் பிரிக்க இயலாத மிகச்சிறிய துகள் தான் ஆட்டம். சரிங்களா இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1808 ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. உங்களுக்கு எவ்வளவுதான் இருக்கு இந்த எழுதுறதுக்கு வந்து அதுதான் வரும். ஜான் டால்டன் அப்படிங்கிறது வந்து என்ன பண்றாருன்னா அணுங்கிறத கண்டுபிடிக்காரு. இவர் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அதாவது டால்டனின் அணுவியல் கொள்கை அப்படிங்கிறத வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அப்படிங்கிறத வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அதுல என்னெல்லாம் சொல்லியிருப்பாருங்கிறத நான் வந்து சொல்றேன் கவனிச்சு. அணுங்கிறது மிகச்சிறிய துகள். சரியா ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். அது பிரிக்க முடியுமான்னு கேட்டா பிரிக்க முடியாது. இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். ஓகேவா எங்கெல்லாம் ஆட்டம் இருக்குன்னு கேட்டா எல்லா பொருட்களும் எல்லாரும் ஆட்டமால் ஆனது அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. சரியா ஓகேவா இந்த மாதிரி ஆட்டம் பத்தி போக போக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆட்டம்குள்ள வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கு. சரி என்ன இருக்கு அணுக்குள்ள உட்கருன்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நியூக்ளியஸை யாரு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா
நம்ம ரூதர் ஃபோர்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரு. சரியா? யாரு கண்டுபிடிச்சிருக்கா? ரூதர் ஃபோர்ட் வந்து கண்டுபிடிக்காரு. சரியா? ஆட்டம கண்டுபிடிச்சவரு ஜான் டால்டன். சரியா? ஆட்டம யாரு கண்டுபிடிச்சா? நம்ம ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. சரியா? இந்த நியூக்ளியஸ கண்டுபிடிச்சது ரூதர் ஃபோர்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் புரோட்டானை கண்டுபிடிச்சது யாரு? புரோட்டான் அப்படிங்கிறது புரோட்டான் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து அந்த புரோட்டானை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஓகேவா? உள்ள இன்னொரு நியூட்ரான் இருக்கா? என் ஃபார் என்ன சொன்னோம்? நியூட்ரான்கள். இந்த நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜேம்ஸ் சாட்விக். இயர்லாம் இருக்கு. அத நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். ஜேம்ஸ் சாட்விக் அப்படிங்கிறது 1930 சரியா 1932ல நியூட்ரான் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறது வந்து பேசியிருப்பாங்க. சரியா? ஓகேவா? இதே இது இந்த ஆட்டமை சுத்தி வரக்கூடியதை வந்து என்ன சொல்றோம்னா எலக்ட்ரான். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜே தாம்சன். யாரு? ஜே தாம்சன் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஜே தாம்சன் எலக்ட்ரான் இந்த மாதிரி வந்து பேசியிருப்பாங்க. ஆட்டம் கண்டுபிடிச்சது ஜான் டால்டன், நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ரூதர்ஃபோர்ட், புரோட்டானை கண்டுபிடிச்சது கோல்ட்ஸ்டீன், நியூட்ரானை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக், எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜே தாம்சன். ஓகேவா? இதெல்லாம் வந்து பேசியிருக்கோம். அப்ப ஆட்டம்னா என்ன தெரிஞ்சு போச்சா? சரியா? ஆட்டம்னா என்ன தெரிஞ்சு போச்சா? இப்போ மாலிகுல்னா என்ன தெரியும்? அப்ப ஆட்டம்னா என்ன அர்த்தம்னா கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டா கண்ணுக்குலாம் தெரியாது. ஓகேவா? ஓகேவா? கண்ணுக்குலாம் வந்து தெரியாது. ஒரு மிகச்சிறிய துகள் அவ்வளவுதான். ஓகேவா? இது மாலிகுல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2, 3 ஆட்டம்ஸ் சேர்ந்து. உதாரணத்துக்கு ஆட்டம்க்கு நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னா ஒரே ஒரு ஓ தான் சொல்லுவேன். சிம்பிளா ஒரு ஓ தான். ஒரே ஒரு ஓ மட்டும் இருக்கிறது ஆக்சிஜன் ஆட்டம் ஒன்னே ஒண்ணு இருக்கு. சரியா? மூலக்கூறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாலிகுல்ஸ் அப்படின்னா 2, 3 ஆட்டம்ஸ் சேர்ந்து 2 or more atoms சேர்ந்தது வந்து என்ன சொல்றோம்னா மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்னா H2O is a molecule. தண்ணி என்ன சொல்றோம்னா ஒரு மாலிகுல், வாட்டர் மாலிகுல். அப்ப என்ன சொல்றோம்னா எத்தனை ஆட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ல 2 ஆட்டம் இருக்கு, ஆக்சிஜன்ல ஒரு ஆட்டம் இருக்கு, 3 ஆட்டம் சேர்ந்துருக்கு. சரியா? அதை வந்து என்ன சொல்றோம்? மூலக்கூறு அப்படின்னு. சல்பர் டை ஆக்சைடு ஒரு மாலிகுல், SO2 சல்பர் ஒண்ணு இருக்கு, ஆக்சிஜன் 2 ஆட்டம். சரியா? இந்த மாதிரிதான் பேசுறது வந்து மாலிகுல். வேற என்ன இருக்கு? HCl ஒரு மாலிகுல், ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், குளோரின் ஒரு ஆட்டம். என்ன சொல்றோம்? 2 சேர்ந்து ஹைட்ரோகுளோரின். ஓகேவா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கும்? CH3COH அசிட்டிக் ஆசிட்னு சொல்றோம். இதுல எத்தனை இருக்கு பாருங்க? கார்பன் 2 இருக்கு, 2 கார்பன், ஹைட்ரஜன் 4 இருக்கு. ஓகேவா? ஆக்சிஜன் 2 இருக்கு. ஆக மொத்தம் 4 8 ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கும். ஓகேவா? அப்ப ஆட்டம்னா ஒரு மிகச்சிறிய துகள், அதை பிரிக்க முடியாது. ஆக்சிஜன் ஆட்டம், நைட்ரஜன் ஆட்டம், கார்பன் ஆட்டம், அது தனித்தனியா சிங்கிளா இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்ததான் என்ன சொல்றோம்? மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். மாலிகுல்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு அப்படிங்கிறத சொல்றோம். சரியா? கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரிங்களா? புரியுதா? ஆட்டம்க்கும் மாலிகுலுக்கும் வந்து புரியுதா? ஓகேவா? ரொம்ப ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் தான். ஓகேவா? அப்போ இப்போ வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்க்கலாம். சரி, ஏன்னா ரெஃப்ரெஷ் ஆகுங்க. அடுத்தாப்புல நான் மறுபடியும் சொன்னேன்னு வைங்களேன், கொஞ்சம் வந்து எல்லாரும் குழம்பிருக்கும். ஓகேவா? ஆட்டம்னா ஒரு மிகச்சிறிய துகள். 2, 3 சேர்ந்தது வந்து மாலிகுல்னு சொல்லுவோம். சரியா? 2 ஆட்டம் சேர்ந்தது ஒரு மாலிகுல்னு சொல்லலாம். சரியா? ஓகேவா? அப்போ இதுலயுமே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இதுலயுமே இப்ப உதாரணத்துக்கு ஆக்சிஜன் ஆட்டம்னு சொல்றேன். இது 2 ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், O2 மாலிகுல் அப்படின்னு சொல்லிடலாம். 2 நைட்ரஜன் சேர்ந்தா N2 மாலிகுல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது அந்த தெளிவும் இருக்கும். சரியா? ஓகேவா? ஏன்னா சேம் ஆக்சிஜன்ல 2 ஆட்டம் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு ஆக்சிஜன் மாலிகுல். கேஸ்ன்னு சொல்றோம், அது ஒரு மாலிகுல். ஓகேவா? நைட்ரஜன்ல 2 சேர்ந்துச்சுன்னா அது நைட்ரஜன் மாலிகுல். ஓகேவா? ஹைட்ரஜன்ல 2 சேர்ந்துச்சுன்னா அது ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல், மூலக்கூறு அப்படிங்கிறது பேசுவாங்க. சரியா? அது இது போல இருக்கலாம், இல்ல வித்தியாசமாவும் இருக்கலாம். அதான் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
புரியுதா? புரியும். ஓகேவா? புரியும் நம்பர். மார்ச் 8ஆம் தேதி என்ன வரப்போகுது அப்படின்னா விமென்ஸ் டே வந்து எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 8ஆம் தேதி விமென்ஸ் டே. அது இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவா? என்ன விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இதுக்கு வந்து என்ன பண்றாங்க, வெரண்டா ரேஸ் வந்து புதுசா ஒரு பேட்ச் வந்து லான்ச் பண்றாங்க. தலைவி பேட்ச் அப்படிங்கிறது லான்ச் பண்றாங்க. சரிங்களா? இந்த பேட்சோட என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயமே என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க விமென்ஸ்க்காண்டி ஸ்பெஷலா அனௌன்ஸ் பண்ண ஒரு பேட்ச். ஸ்டூடெண்ட்ஸும் விமென்ஸ் தான், ஸ்டாஃப்ஸும் விமென் தான். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் யார் இருப்பா? விமென்ஸ் ஒன்லி பேட்ச். வேற யாரும் அளவு கிடையாது. டெய்லி வந்து 2 மணி நேரம் வந்து படிக்கணும். மொத்தம் வந்து 120 நாட்கள் பேட்ச். அதே மாதிரி மொத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து 105 கிளாஸ். வாரத்துல சனிக்கிழமை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ரிவிஷன் சீரிஸ் மென்டார் செஷன். மென்டார் வந்து நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, டவுட் இருந்துச்சுன்னா சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு 100% வந்து யார் தான் பெண்கள் மட்டும் தான் இருக்க போறாங்க. சேஃபா இருக்கும். தேவையான கருத்துக்கள் வந்து என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்து கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல வந்து 12 புக்ஸ் கொடுப்பாங்க. டெஸ்ட் வந்து டெய்லி டெஸ்ட் வந்து ஒரு 1560 டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. 2800 ரிவிஷன் வந்து பண்ணாங்க. ஒன்லைனர்ஸ் அப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து இப்போ பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குன்னா லைன் ஐட்டம் 58 ஷார்ட்டா கொடுக்கும். அது ஒரு 78 ஒன்லைன்ல வந்து மொத்த இது டிஎன்பிஎஸ்சி தான் வந்து போகுது. டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. என்னோட டைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்க்கு முன்னாடி ரீட் மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய லிங்க்ஸ் வந்து வரும். அது தலைவி பேட்ச் எடுத்து இருக்கும். அதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து பார்த்து டீமே கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க நம்பர். எந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பர், இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. 7305092214 அப்படிங்கிறது கான்டாக்ட் பண்ணி சொல்லி. சரிங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வெராண்டா ரேஸ்க்கு எத்தனை பிரான்ச் இருக்கு? 25 பிரான்ச் இருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த பிரான்ச் இருக்கு, அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும். எனக்கு வந்து கைடன்ஸ் இல்லை, எப்படி படிக்கிறது, எப்படி என்ன படிக்கிறது அப்படின்னு தெரியல, இல்லை நான் வீட்டில் உட்கார்ந்தா படிக்க மாட்டேன் தூங்கிடுவேன், அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, எனக்கு படிக்க முடியாத அட்மாஸ்பியர் அதெல்லாம் இருக்கு. ஓகேவா? வீட்டில் உட்காந்து நாங்கள் 24 மணி நேரம் படிக்க மாட்டோம். டிவி பார்ப்போம், ஃபோன் பார்ப்போம், ஓகேவா? தூங்கி இருப்போம், ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம், பாட்டு கேட்போம். அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஃபோனே இருந்தா போதும். அது முன்னே போதும். ஓகேவா? வேற ஒண்ணும் வேண்டாம். நீங்க வேணா போன்ல போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்னு இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் வந்து நீங்க வந்து போன் பார்த்துருக்கீங்க, அதுல எந்தெந்த ஆப்ஸுக்கு எத்தனை மணி நேரம் வந்து நீங்க வந்து செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிக்கணும். பேர் வந்து எப்படி இருக்குன்னா, டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல் பாருங்க. ஓகேவா? அதுல வந்து இந்த மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுல வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன். யூடியூப் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப அப்படி பண்ணி வச்சீங்கன்னா 15 நிமிஷம் முடிஞ்சிருந்தா வாட்ஸ்அப் வந்து என்ன ஆயிடும்னா க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் சொல்லும், நீங்க ஓபன் பண்ண ட்ரை பண்ணாலும் நீங்க வந்து டைம் லிமிட் முடிஞ்சு போச்சு நாளைக்கு வாங்க. அதை நீங்க செட்டிங்ஸ்ல போய் மாத்தினாதான் வந்து மறுபடியும் பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபுல்லா உட்காந்து படிக்கிறவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா வரும். சைலண்ட்ல போட்டு அப்புறம் இந்த இந்த ஆப்புக்கு இவ்வளவு நேரம் தான், சரியா? நான் வீடியோ பார்த்து தான் படிக்கேன். இந்த மாதிரி யூடியூப் வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்து படிக்கீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல செட் பண்ணி ஓகேவா? அது நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொண்டு வரலாம். சரியா? அந்த பச்சை கலர்ல வாட்ஸ்அப் அந்த இமேஜ் தெரிஞ்சோன்னா நமக்கு வந்து பார்க்கணும். அதுதான் வந்து என்ன ஆகும்னா டைம் முடிஞ்சோடனே நல்ல கிரே கலர்ல மாறும். அவங்க கண்ணுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம யூஸ் பண்ண தெரியும். சரிங்களா? ஓகேவா? டெட்டுக்காண்டி ஒரு ஸ்பெஷலா ஒரு பேட்ச் வந்து கொண்டு போறாங்க. பேப்பர் 1 and 2 வந்து நம்ம வந்து கொண்டு போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கொண்டு போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து போயாச்சு. அரௌண்ட் ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஒரு 352 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பாஸ் பண்ணிருக்காங்க. ஏன் ஒரு ஹியூஜ் விக்டரி. பாதிக்கு மேல என்ன சொல்லிட்டோம்னா பாஸ் பண்ணிட்டாங்க பேப்பர் 1 and 2. இதோட பேட்ச் வந்து புதுசா இப்ப டெட் வந்து நீங்க வந்து
போன எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து இதுக்காண்டி இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வீட்ல இருந்தே உட்காந்து படிச்சு இல்ல என்னால லைவ்ல பார்க்க முடியாது எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ இருக்கோ அப்ப ரெக்கார்டு வீடியோ பார்த்துக்கலாம். 6 to 9 மணி நைட் டைம் தான் என்ன பண்ணுவாங்க கிளாஸ் எடுக்கலாம். உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, சயின்ஸ்னா சயின்ஸ், மேக்ஸ் இல்ல ஆர்ட்ஸ் குரூப், சோஷியல் அப்படின்னா சோஷியல் என்னென்ன சிலபஸ் இருக்கோ அத்தனையும் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஓகேவா. அதுல இருந்து டெய்லி வந்து டெஸ்ட் இருக்கு. ஆப்ல ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல வந்து என்ன டெஸ்ட் இருக்கு. அதை நீங்க டெஸ்ட் வந்து போட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து படிச்சது கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு மென்டார் செஷன் சரியா. பகல்ல ஒரு 10 to 15 அந்த மென்டார் செஷன்ல கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சர் மாதிரி இருக்கு. புது பேட்ச் வந்து 18ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பர் வந்து நீங்க கான்டாக்ட் சரியா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி 2026 நோட்டிபிகேஷன் விட்டாங்க நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுல மறக்காம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆருக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. டெட் எக்ஸாம்ஸும் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து டிஎன்பிஎஸ்ஆர்பிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் அவைலபிளா இருக்கு. நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க. புது புது பேட்ச் வந்து மண்டல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சரிங்களா. ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். செகண்ட்லேயே கிளியர் பண்ணணும். நீங்க என்ன ஏதாவது படிக்கிறதுக்குமே தெரியல அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த இதை வந்து பாருங்க சரியா. அப்படிதான் அட்மிஷன் வந்து சரியா ஒரு வழிகாட்டுது வேற ஒன்றும் இல்லை. அடுத்தாப்புல எனக்கு வீட்டுல உட்காந்து படிக்க கஷ்டம் டிராவல் பண்ண முடியாது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட படிக்கக்கூடிய வசதி இருக்கா டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. மொபைல் பாக்குறேன் வீட்டுல வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். இதெல்லாம் வந்து இல்லாம ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசமும் 1 வருஷமும் நான் உட்காந்து படிச்சேன்னா டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல டிஎன்பிஎஸ்சி வந்து பாஸ் பண்ணணும். வரலாறு சேர்ந்து ஹாஸ்டல் எல்லாமே கொடுப்பாங்க. கேம்பஸ் இருக்கும் அங்கேயே ஹாஸ்டல் இருக்கும். அங்கேயே வந்து என்ன இருக்கும்னா கேம்பஸும் இருக்கும். வெளியெல்லாம் போக விட மாட்டாங்க. மாசத்துக்கு தடவை போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து படிக்கணும். எங்க அந்த நியூ வாட்ஸ்அப் மண்டலம் ஸ்டார்ட் ஆகுது எங்க அட்மிஷன் போயிட்டு சேலம் பிரான்சஸ்ல இதுக்கான அட்மிஷன் ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் சரிங்களா. ஸோ வந்து வாய்ப்புகள் சில நேரம் தான் வரும். அதை வந்து கரெக்டா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகேவா. அதுல ஒரு நல்லா படிப்பேன் நல்லா படிக்கிறோம் வாய்ப்பு வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா சொல்லுவேன் ஓகேவா. ஏன்னா எக்ஸாம் எப்போ பண்றான்னு தெரியாது ஓகேவா. அது பண்ணும்போது நம்ம வந்து ஒழுங்கா உட்காந்து படிச்சு பாஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா கவலைப்படணும். சரி ஓகே மேக்ஸ் நம்ம கிளாஸ் வரும் என்ன பார்த்துருக்கோம்னா ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஏன் ஆட்டம்னா தனியா இருக்கு மாலிகுல்ஸ் 2 சேர்ந்து இருக்கு. அது ஒரே ஆட்டம்ஸா இருந்தாலும் சரி வெவ்வேறு ஆட்டமா இருந்தாலும் சரி சேர்ந்து இருக்கு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான கான்செப்ட் என்ன வர போறோம்னா எலமெண்ட் காம்பவுண்டு தனிமம் சேர்மம் சரியா. தனிமம் சேர்மம் அப்படிங்கிறது கேட்கும். தனிமம் சேர்மம் எனக்கு காம்பவுண்ட் காம்பவுண்ட் வீடு வந்து சரியா ஓகேவா. அதாவது காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் வில்லான்னு பேசும் தனியா வீடு இருக்கும் சுத்தி வர சுவர் இருக்கும் தோட்டம் வேணும்னா தோட்டம் இருக்கு என்னென்ன இருக்கும் அத்தனை வசதி இருக்கு தனியா இருக்கு. காம்பவுண்ட் வீடு பாருங்க பெரிய பெரிய காம்பவுண்ட்ல நிறைய வீடா வீட்டுல ஒரே ஃபேமிலி இருப்பாங்களான்னு கேட்டா வேற வேற ஃபேமிலி இருப்பாங்க வாய்ப்பு இருக்கு. வேற ஆட்களா இருப்பாங்க வேற மீன்ஸ் ஒரே ஃபேமிலினா அவங்க ரிலேட்டிவா இருக்காது வாடகைக்கு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு வித்தியாசம். அதுதான் வந்து இதுல வந்து விஷயம் ஒண்ணுமே இல்லை ஓகேவா. எலமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃப்ளோரின் சரியா ஹைட்ரஜன் ஓகேவா. வேற என்னலாம் சொல்லலாம் ஃப்ளோரின் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சரியா நைட்ரஜன் இதெல்லாம் வந்து எலமெண்ட் சொல்லலாம். காம்பவுண்டுக்கு என்ன சொல்லலாம்னா
NaCl, HCl, ஓகேவா? அதுக்கப்புறம் H3NO4, சாரி HNO3, அப்புறம் KCl, கால்சியம் குளோரைடு. இந்த மாதிரி சொல்லலாம். இதுல நல்லா பாருங்க, எலமெண்ட்ல இப்ப குளோரின் அப்படின்னா குளோரின்ல 2 ஆட்டம் சேர்ந்துருக்கு, ரெண்டுமே குளோரின் தான். ஹைட்ரஜன்ல 2 ஆட்டம் இருக்கு, ஹைட்ரஜன். ஆக்சிஜன்ல 2 ஆட்டம் இருக்கு, ரெண்டுமே ஆக்சிஜன் தான். இது நைட்ரஜன். அந்த மாதிரி சேம் ஆட்டம்ஸ் 2 கம்பைன் பண்ணி இருக்கு, ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஓசோன் O3, சரியா? 3 ஆக்சிஜன் ஆட்டம். இந்த மாதிரி சேம் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் பண்ணி இருக்கிறத தனிமம்னு சொல்லுவாங்க. ஆனா சேர்மம் அப்படி கிடையாது. காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் பண்ணி இருக்குது, சரியா? வெவ்வேறு அணுக்கள் சேர்ந்து இருக்கு, ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு சோடியம் குளோரைட் வேற வேற சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா சோடியம் குளோரைட், ஹைட்ரஜன் குளோரின் ரெண்டும் சேர்ந்து HCl ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வித்தியாசமா சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா புதுசா ஒண்ணு உருவாங்க. பொட்டாசியமும் குளோரினும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா புதுசா ஒண்ணு உருவாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான எலமெண்ட் எல்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் என்ன சொல்றோம்னா காம்பவுண்டு, சேர்மம்னு சொல்லி சொல்றோம். எலமெண்ட்னா யூனிஃபார்மா ஒண்ணுதான் இருக்கும். காம்பவுண்ட்னா வெவ்வேறு டிஃப்ரெண்டா மிக்சடா வந்து இருக்கும். அதான் வந்து விஷயம், வேற ஒண்ணுமே இருக்கு, ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்பர், ஓகேவா? புரிஞ்சிருக்கா நம்புறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா தண்ணின்னா H2O தெரியும், அது எல்லாத்துக்குமே தெரியும். வேற வாஷிங் சோடான்னு ஒண்ணு இருக்கு. என்ன பேரு? வாஷிங் சோடா. தமிழ்ல பேர் வந்து இது வந்து சலவை சோடா. என்ன பேரு? சலவை சோடா. பேர்ல வந்து இங்கிலீஷ்ல H இருக்கா, அப்ப ஃபார்முலா என்ன வராதுன்னா Na2CO3. என்ன பேரு? இதுக்கு பேர் என்ன இருக்கும்னா சோடியம் கார்பன். என்ன பேரு? சோடியம் கார்பன். வாஷிங் சோடா Na2CO3, சோடியம் கார்பன். இதே இது இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா பேக்கிங் சோடா, சோடாவுக்கு சொல்லுவாங்க, பேக்கிங் சோடா. இது பேர் என்னதுன்னா சமையல் சோடா. என்ன பேரு? சமையல் சோடா. அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம், சமையல் சோடா. NaHCO3, NaHCO3. அந்த பேர்ல வந்து ஹச்சே இல்லை, ஆனா ஃபார்முலால H இருக்கு. இதுதான் எனக்கு வாஷிங் சோடா H இருக்கு, ஆனா ஃபார்முலால H இருக்காது. ஆனா பேக்கிங் சோடா H இல்ல, ஆனா இந்த H இருக்கு. இது பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். என்ன பேரு? சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லிடுங்க, சரியா? வாஷிங் சோடானா Na2CO3, பேக்கிங் சோடானா NaHCO3, சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்றோம்னா ப்ளீச்சிங் பவுடர். என்ன பேரு? நம்ம நார்மலா வீட்டுல யூஸ் பண்றாங்கல்ல, ப்ளீச்சிங் பவுடர். இதோட பேரு ஃபார்முலா என்ன CaOCl2. என்ன பேர்? CaOCl2. இதோட ஃபுல் நேம் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு பேரு. என்ன பேரு? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ப்ளீச்சிங் பவுடர். கொஞ்சோண்டு குளோரின் எடுத்து தண்ணியில போட்டோம்னு வைங்களேன், தண்ணி பட்ட உடனே கேஸா மாறி போயிடும், ஓகேவா? இந்த குளோரின் கேஸ்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா கில்ஸ் ஜெர்ம்ஸ், கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த குளோரின் வாயுவுக்கு இருக்கு, குளோரின் கேஸ் வந்து இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் கொஞ்சோண்டு தண்ணீரை போட்டோடனே அது என்ன ஆகுதுன்னா ஆவியை குளோரின் கேஸா மாறி போயிருது. அந்த குளோரின் கேஸ்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா கிருமிகளை கொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, ஓகேவா? இதை வந்து ஒரு கொஸ்டின்ல கேட்டுருந்தாங்க, சரியா? ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலா என்னது? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, CaOCl2. அது வந்து தண்ணியில பட்டோடனே குளோரின் கேஸ் ஆகும். தண்ணியில மருந்து போடுறாங்கன்னு சொல்லி சொல்றோம்ல, அள்ளி போட மாட்டாங்க. இத்தனை லிட்டர் தண்ணிக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு கிராம் கணக்குல தான், ஓகேவா? அதான் வந்து மருந்து போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல
வாஷிங் சோடானா என்னது, பேக்கிங் சோடானா என்னது, ப்ளீச்சிங் பவுடர்னா என்ன. இதெல்லாம் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து வரக்கூடிய முக்கியமான கேள்விகள். ஓகேவா? இன்னைக்கு ஒரு கான்செப்ட் வீடியோ வந்து நம்ம வந்து கிளியரா வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம வந்து செஷனை வந்து கண்டினியூ. எந்த செஷன் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நோக்கி தானே பார்த்துட்டு இருக்கோம். 30 அவுட் ஆஃப் 30 சீரீஸ். 10th சயின்ஸ்ல முதல் 4 லெசன் வச்சிருக்கோம். நாளைக்குள்ள போர்ஷன் வந்து என்னதுன்னா லெசன் நம்பர் 5 6 படிச்சுட்டு சரியா, அதோட பிசிக்ஸ் வந்து முடிஞ்சு. லெசன் நம்பர் 5 6 படிச்சுட்டு அதோட பிசிக்ஸ் சரிங்களா. ஓகேவா? மறக்காம படிச்சுட்டு வாங்க. கிளாஸ வந்து என்ன பண்ணுங்கன்னா கண்டினியூஸா அட்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நம்மளோட பிஎட் படிச்சிருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா சேர்ந்து படிங்க. ஓகேவா? ஒன்றும் தப்பு இல்லை. கவர்மெண்ட் தான் என்ன பண்ண போகுதுன்னா வேலையை தரப்போகுது. ஓகேவா? இவர்கிட்ட என்ன பண்ணுங்கன்னா சேர்ந்து படிங்க, வேலையை வாங்க, ஜாலியா வந்து 50,000 சம்பளம் வாங்க சீக்கிரம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா வந்து அரசு ஆசிரியர் ஆகிடலாம். ஓகேவா? நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. தேங்க்யூ, பை பை. அடுத்த வீடியோ.